அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, இந்த லெந்து கால தியானத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புனித திங்கள் அல்லது ஹோலி மண்டே. புனித வாரமாகிய இந்த ஹோலி வீக்ல 2வது நாளாக இந்த நாள் ஆசரிக்கப்படுகிறது. முதலாவது நாள் பாம் சண்டே அல்லது குருத்தோலை ஞாயிறு. இயேசு கிறிஸ்து எருசலேம் வீதிகளில் வெற்றி பவனி வந்தது. மார்க் 11:12 முதல் 19 வரை பார்த்தோம்னா 2 காரியங்கள் இதில் உள்ளது. முதலாவது, இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை சபித்தது. இரண்டாவதாக, தேவாலயத்தை சுத்திகரித்தது. அத்தி மரத்தை சபித்த காரியத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. கனியற்ற நிலை. முதலாவது நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பார்த்தோம்னா இஸ்ரவேலை ஒரு திராட்சை செடிக்கோ அல்லது ஒரு செடி அல்லது மரத்திற்கு ஒப்பிட்டு அநேக இடங்கள்ல பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் குறிப்பிட்டிருக்காங்க. மீகா 7:1 முதல் அறுப்பின் கனி இல்லை. முதல் தரமான கனிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். முதலாவது வருகிற கனி அவருக்குரியது. அதே போல ஓசியா 9:10 பார்த்தோம்னா அத்தி மரத்தின் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்துல முதல் தரமாய் பழுத்த கனிகளை பிதாக்களுக்கு ஒப்பிட்டு தேவன் அதை கண்டுபிடிக்கிறவராக இருக்கிறார், அதை தேடுகிறவராக இருக்கிறார். அதுல நம்ம பார்த்தோம்னா இந்த மரத்துல கனிகள் இல்லை. அதே போல தேவன் எரேமியா 29:17 கனி கொடுக்காத ஒரு கெட்டுப்போன அத்தி பழத்தை ஒப்பிட்டு தேவன் அதை ஒரு சபிக்கிற தன்மையை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கனி கொடுக்காத ஒரு நிலை இருந்தால் நம்முடைய சாபத்திற்கு உள்ளாவோம். ஆனாலும் தேவன் மறுபடியுமாய் நமக்கு கனி தர ஒரு சந்தர்ப்பம் தந்து மறுபடியுமாய் நம்மை கட்டுகிறவராய் இருக்கிறார். யோவேல் 2:22 பார்த்தோம்னா அத்திமரம் மறுபடியுமாய் பலனை தரும் என்றும், சக்கரியா 8:12 இதை காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு அத்திமரத்தை போல் இருக்கிறது. நம்முடைய அத்தி பழங்களை இந்த நேரத்துல யோசித்து பார்ப்போம். நம்முடைய கனிகள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறது? மத்தேயு 7:20 அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்னு சொல்லப்பட்டது போல நம்மளே மற்றவங்க பாக்குறவங்க எந்த விதமான கனிகளை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாங்க, நம்ம எப்படி கனிகளை கொடுக்கிறோம்? யோவான் 15:5 பார்த்தோம்னா அவரில் நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அதனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரில் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். இலை நிறைந்த ஒரு காரியம் அதில் ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து கிட்ட போய் பார்க்கறாங்க, அதுல கனி இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மாயமாலம், ஒரு ஏமாற்றுகிற காரியம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் காணப்படவே கூடாது. அது தேவனுக்கு ஒரு பிடிக்காத காரியம். தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலிருந்து கனிகளை எதிர்பார்க்கிறார், மாய்மாலத்தை வெறுக்கிறார். இந்த சம்பவம் நாம் கர்த்தரில் நிலைத்திருந்து கனி கொடுக்கவும் மாய்மாலமான வாழ்க்கையை விட்டு உண்மையுள்ளவர்களாய் அவரிடம் இருக்கவும் அழைக்கப்படுகிறோம். 2வதாக நம்ம மார்க் 11:15 முதல் 19 இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரிக்கிறத பார்க்கிறோம். வியாபாரிகளும் காசுக்காரரும் அந்த நாட்கள்ல தூர தேசத்திலிருந்து வந்த மக்களிடம் அநியாயமாய் சம்பாதிக்கிறாங்க. அவங்க கொண்டு வர முடியாத பலிக்கான மிருகங்களையும் வெளிநாட்டு பணமாற்று முறை காரியத்திலும் அதிக லாபம் சம்பாதித்து தேவாலயத்தை ஒரு வியாபார ஸ்தலமாக்குறாங்க. வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கூட இதற்கு உடந்தைகளாய் இருந்திருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் சங்கீதம் 69:9 கூறப்பட்டுள்ள உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்பதும், ஏசாயா 56:7 என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்பதையும் நம்ம இதுல பார்க்கிறோம். இதுல இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தையும் பக்தி வைராக்கியத்தையும் லஞ்சம் ஊழல் போன்ற காரியங்களை எதிர்ப்பதும் நமக்கு தெரியுது. ஏரோது ராஜா கட்டிய அந்த தேவாலயத்துல பிரதான ஆசாரியர் மட்டும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் யூதர்கள் அதை அடுத்த பரிசுத்த ஸ்தலத்திலும் நுழைய முடியும். பிரஜாதியாராகிய மற்றவர்கள் வெளி பிரகாரத்தில் மட்டும்தான் நுழைய முடியும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம்தான் தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்து நாம் எல்லாரும் அதன் உள்ள பிரவேசிக்கும் கிருபை கிடைத்தது. இந்த வெளி பிரகாரத்துல புறஜாதிகள் மட்டும் நுழையிற இந்த இடத்துலதான் இந்த காரியங்கள் நடந்ததுனால புறஜாதிகள் அந்த இடத்துல வந்து தேவனை தரிசிக்க முடியாதபடி அது ஒரு மார்க்கெட் பிளேஸ் போல காட்சியளிக்கிறது. இதை தேவன் வெறுத்து அவங்களை எல்லாருடைய காசுக்காருடைய பலைகளையும் அவர் தட்டி விட்டு எல்லாரையும் விரட்டி அடிக்கிறத பார்க்கிறோம். அப்படியாய் அவருக்கு ஒரு பரிசுத்த கோபம் இதுல வெளிப்படுகிறது. 1 கொரிந்தியர் 6:19-20
நம்முடைய சரீரம் தேவனாகிய கர்த்தர் தங்கும் ஆலயம், பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று பார்க்கிறோம். அதே போல நம்ம இயேசுவின் இரத்தத்தினால கிரயத்திற்காக கொல்லப்பட்டவர்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். நாமே அந்த ஆலயம். தேவன் அதில் பரிசுத்தத்தை விரும்புகிறார். அசுத்தத்தில் தேவன் பிரவேசிக்கவே முடியாது. தேவன் பக்தி வைராக்கியம் இதில் காட்டுகிறார். நம்மை நாமே சோதித்தருவோம். இயேசுவின் வெளியேற பெற்ற இரத்தத்தால் கிரயத்திற்காக கொல்லப்பட்டவர்களாகிய நாம், நம் சரீரம் அவர் தங்கும் ஆலயமாய் பரிசுத்தமாய் உள்ளதா? இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்க ஒப்பு கொடுப்போம். நாம் நம்முடையவர்கள் அல்ல என்று இந்த வசனம் சொல்லுது. நம்முடைய சரீரத்தில் தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவாலயத்தில் ஆராதனை ஜெபம் எப்பொழுதும் ஏறெடுக்கப்படுவது போல நம்முடைய சரீரத்திலும் எப்பொழுதும் அது ஒரு ஜெப வீடாய், தேவன் தங்கும் ஆலயமாய், அவரை ஆராதிக்கிற ஸ்தலமாய் இருக்கணும். நாம் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருப்போம். தேவன் நம்மில் தங்கி பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபம். இயேசுவே, இந்த புனித திங்களன்று நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். அத்திமரத்தை நீங்க சபித்தீங்க, தேவாலயத்தை சுத்திகரித்தீங்க. எங்கள் வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாய் மாற மாய்மாலம் நீங்கி நீர் தங்கும் ஆலயமாய் எங்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அறிமுகமானவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லெந்து கால தியானங்களை பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்ட லிங்க்ஸை செக் பண்ணுங்க. தேங்க்யூ.